أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت
அல்லாஹ்வின் அருளால் இன்று பிரித்தானியாவின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகின்றது. மேலும் அல்லாஹ்வினுடைய அருளால் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு மார்க்க மற்றும் ஆன்மீக சூழலிலிருந்து பயனடைவதற்காக வந்துள்ளார்கள். இந்த சூழலில் இருந்தவாறு நாம் உலக விஷயங்களிலிருந்து தனித்திருந்தவாறு நமது மார்க்க ஆன்மீக நல்லொழுக்க நிலைகளை சிறந்ததாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களில் இங்கு ஹதீகத்துல் மெஹதியில் ஒரு தற்காலிக நகரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற நிலைமைகளில் வரக்கூடியவர்களுக்கு ஏதேனும் வசதிகள் கிடைப்பதை விட எவ்வாறு நாம் இந்த சூழலிலிருந்து அதிகமாக பயனடைய முடியும் என்பது தொடர்பான அதிக கவலை இருக்க வேண்டும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் மனிதன் என்ற அடிப்படையில் நம்முடன் பல தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளும் உடன் இணைந்திருக்கின்றன. எனவே அந்த தேவைகளை பூர்த்தியாக்கி தருவதற்கு மற்றும் வரக்கூடியவர்களுக்கு இயன்ற அளவு எளிமை இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்து முயற்சி செய்யப்படுகின்றது. அதற்காக பல்வேறு துறைகள் ஜல்சா சாலானாவின் நாட்களில் நம்முடைய அமைப்பில் நிறுவப்பட்டிருக்கின்றன. மேலும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் தன்னார்வ அடிப்படையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்காக தம்மை அர்ப்பணிக்கின்றனர். எனவே இது தொடர்பாக முதலில் நான் அனைத்து பணியாளர்களுக்கும் கவனமூட்ட விரும்புவது என்னவென்றால், அவர்களும் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிறப்பாக நிறைவேற்றி முடிக்க முயற்சி செய்யுங்கள். ஜலசாவினுடைய விருந்தினர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விருந்தினர்கள் என்பதை உணர்ந்து தொண்டாற்றுங்கள். அல்லாஹ்விற்காக நன்மையான நோக்கங்களுக்காக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் என்பதை புரிந்து அவர்களுக்கு தொண்டாற்றுங்கள். உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய பார்வையில் விருந்தினர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் கடுமை காட்டப்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாதீர்கள். இதுவே நமது நடைமுறையாகும். இதுவே உயர் நல்லொழுக்கங்களாகும். இது இறைவன் மற்றும் அவனுடைய தூதரினுடைய கட்டளையாகும். இதைத்தான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார்கள். இப்போது இந்த விருந்து உபசரிப்பு மற்றும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துதல் அல்லாஹ்வினுடைய அருளால் ஒவ்வொரு நாட்டிலும் அஹ்மதியா ஜமாத்தினுடைய ஒரு குறிப்பான சிறப்பம்சமாக ஆகிவிட்டது. ஜல்சாவின் நாட்களில் குறிப்பாக இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. எனவே இங்கும் எப்பொழுதும் போல் அனைத்து பணியாளர்களும் இஸ்லாமிய போதனைகளின் சிறப்பம்சங்களாகிய அந்த உயர் பண்புகளை வெளிப்படுத்துங்கள். அனைத்து பணியாளர்களும் இந்த உணர்வோடு செயலாற்றுகிறார்கள். மேலும் இனியும் செயலாற்றுவார்கள் என்பதை நான் அறிவேன். நேற்று பணியாளர்களுக்கு ஆற்றிய சுருக்கமான சொற்பொழிவில் இதையே கூறியிருந்தேன். ஆனால் நினைவூட்டும் விதமாகவும் பல புதிதாக வரக்கூடியவர்களின் தர்பியத்திற்காகவும் நான் இந்த விஷயங்களை கூறுகிறேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், அதாவது உள்ளம் கண்ணாடியை போன்றதாகும். விருந்தினர்கள் உணர்வுபூர்வமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்தில் சிறிதளவு ஏதேனும் கஷ்டம் ஏற்படும் பொழுது கண்ணாடியை போன்று அது உடைந்து விடுகின்றது. விருந்தினர்களுடைய உள்ளம் மிகவும் மென்மையானதாக உள்ளது. பிறகு இது போன்ற விஷயங்கள் சில வேளைகளில் அந்த நபரினுடைய தடுமாற்றத்திற்கும் காரணமாக அமைந்து விடுகின்றன. இது ஒரு பணியாளருடைய தவறுதான். ஜமாத்தின் போதனையில் இது தொடர்பாக எந்த குறையும் இல்லை என்பதை சிலர் சரியான முறையில் புரிவதில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே
மிக அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. எவ்வாறிருப்பினும் இந்த விஷயங்கள் புதிதாக வரக்கூடியவர்களுக்காகவும் அவர்களுக்கு சரியான தர்பியத் கிடைக்கவில்லை அல்லது ஜமாத்தில் இணையாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு வரக்கூடிய பெரும்பாலார் அல்லாஹ்வுடைய அருளால் அஹ்மதிகள் ஆவார்கள். இங்கு கஷ்டங்களை சகித்து கொள்ள வேண்டிய வரும் என்பதை புரிந்து வருகிறார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று சில வெளி விருந்தினர்களும் வருகின்றார்கள். அவர்களை குறிப்பான முறையில் கவனிக்க வேண்டியது வருகிறது. அவர்கள் ஜமாத்தில் இணையாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லது சரியான தர்பியத் வழங்கப்படாதவர்களாக உள்ளனர். எனவே பணியாளர்கள், அனைத்து துறையுடைய பணியாளர்களும் நமது விருந்தினர்களை நல்ல முறையில் கவனித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது டிராஃபிக் பணியாக இருந்தாலும் சரி, பார்க்கிங் பணியாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு பரிமாறக்கூடிய டியூட்டியாக இருந்தாலோ, அல்லது நல்லொழுக்கம் சார்ந்த டியூட்டியாகவோ, அல்லது நுழைவு வாயிலில் பரிசோதனை செய்யும் டியூட்டியாக இருந்தாலோ, அல்லது சுத்தம் செய்யும் சுகாதாரம் தொடர்பான பணியாக இருந்தாலோ, அல்லது தண்ணீர் விநியோகிக்கக்கூடிய பணியாக இருந்தாலும், எந்த பணியாக இருந்தாலும் இயன்ற அளவு விருந்தினர்களுக்கு வசதி வாய்ப்பு செய்து தருவதற்கு மற்றும் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படாதிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதன் பிறகு நான் விருந்தினர்களுக்கும் சில விஷயங்களை கூற விரும்புவேன். அதே போன்று சில அமைப்பு சார்ந்த விஷயங்களையும் எடுத்துரைப்பேன். விருந்தினர்களுக்கு எல்லாவற்றுக்கும் முதலாக கூற விரும்பும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கு வந்துள்ளீர்கள். மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விருந்தினர்களாக இங்கு வந்துள்ளீர்கள். உலக பெருமைகள் மற்றும் தொண்டுகளை பெறுவதற்கு பதிலாக நல்ல ஒழுக்கங்களில் மேலும் முன்னேறுவதை உங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுவே ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய தனிச்சிறப்பாகும். அதை பெறுவதற்காகவே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். அந்த நோக்கத்திற்காகவே இங்கு வரவும் வேண்டும். சந்தேகமின்றி ஜமாத் அமைப்பின் கீழ் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த தூய மற்றும் அருளுக்குரிய நோக்கத்திற்காக வந்துள்ள பயணிகளுக்கும் விருந்தினர்களுக்கும் சேவை செய்வதற்கான ஏற்பாடு உள்ளது. இயன்ற அளவு அமைப்பாளர்கள் அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இறைவனுக்காகவே பயணத்தை மேற்கொள்பவர்கள் உலக தேவைகள் மற்றும் சொகுசுகளின் பக்கம் குறைவான கவனமே கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக இங்கிருந்து ஆன்மீக தட்டிலிருந்து பயனடைய வேண்டும் என்பது அவர்களின் அடிப்படையான நோக்கமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களை ஒருபோதும் உலக பயணிகள் மற்றும் விருந்தாளிகளினுடைய வட்டத்திற்குள் கொண்டு வந்துவிட முயற்சி செய்யாதீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் புரிவீர்கள் என்றால், விருந்து உபசரிப்பு செய்பவர்களினுடைய பலவீனங்களையும் குறைகளையும் நீங்கள் கண்டுகொள்ளாதவர்களாக இருப்பீர்கள். அவ்வாறில்லை என்றால், சில வேளைகளில் இன்ன இடத்தில் மக்களுக்கு சிறப்பான ஏற்பாடு இருந்தது, இன்ன மக்களுக்கு அதிக வசதிகள் செய்யப்பட்டிருந்தன, இன்னவர்களோடு சிறப்பான முறையில் நடந்து கொள்ளப்பட்டது, இவர்களோடெல்லாம் சிறப்பான முறையில் நடந்து கொள்ளப்படவில்லை என்பது போன்ற முறையீடுகள் உருவாவதை காண முடிகிறது. இது போன்ற முறையீடுகள் உருவாகாது. சில வேளைகளில் அனுமானத்தின் தவறினால் சில பலகீனங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அப்படியென்றால் அவைகளை கண்டுகொள்ளக்கூடாது. ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் இந்த எண்ணம் இருக்குமென்றால், ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமினுடைய உள்ளத்திலும் நம்முடைய நோக்கம் முழுக்க முழுக்க ஆன்மீக உணவு தட்டிலிருந்து பயனடைவதாகும், ஏதேனும் உலக வசதிகளை பெறுவது அல்ல என்ற எண்ணம் இருக்குமென்றால், பிறகு விருந்து உபசரிப்பவர்கள் மற்றும் விருந்தாளிகள் அன்புடனும் நேசத்துடனும் இந்த நாட்களை கழிப்பர். பிறகு விருந்தினர் மற்றும் விருந்து உபசரிப்பவர்கள் இந்த நாட்களை அன்புடனும் நேசத்துடனும் கழிப்பர். எவ்வாறு இருப்பினும் எல்லா விருந்தினர்களோடும் ஒரே போன்று நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலும் முழுமையான முறையில் முயற்சிக்கப்படுகிறது என்பதை நான் கூறுகின்றேன். பிறகும் கூட சில வேளைகளில் நான் ஏற்கனவே கூறியது போன்று குறைபாடுகள் இருந்து விடுகின்றன என்றால், பிறகு விருந்தினர்கள் அதை கண்டுகொள்ளக்கூடாது. இதுவே நம்முடைய போதனையாகும். விருந்தாளிகளுக்கு கண்ணியம் வழங்குங்கள் என்ற கட்டளை உள்ள அதே வேளையில்
நீங்களும் விருந்து உபசரிப்பு செய்பவர்களினுடைய வசதியை கருத்தில் கொள்ளுங்கள் என்று விருந்தினர்களுக்கும் கட்டளை உள்ளது. எவ்வாறு இருப்பினும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களுக்கு அதிக கண்ணியம் வழங்கி வந்தார்கள். மேலும் உங்களுடைய தேவைகளை தயக்கமில்லாமல் கூறுங்கள் என்றே கூறி வந்தார்கள். ஆனால் இது பொதுவான நிலைமைகளில் சொல்லப்பட்ட விஷயமாகும். ஜலசாவினுடைய விருந்தினர்கள் தொடர்பாக அன்னார் ஒரே போன்ற ஏற்பாடு அனைத்து விருந்தினர்களுக்கும் இருக்க வேண்டும், ஒரே அமைப்பின் கீழ் இயன்ற அளவு ஒருபோன்று உபசரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். ஜலசாவின் நாட்களில் விருந்து உபசரிப்பிற்கான ஏற்பாடு சாதாரண நாட்களை விட வேறுபட்டதாக இருக்கின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே போன்று எந்த அளவுக்கு இயலுமோ வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. வெளிநாட்டு விருந்தினர்கள் வருகின்றனர். அவர்களுக்கு சில நிர்பந்தங்களின் காரணமாக சற்று மாறுபட்ட ஏற்பாடு செய்ய வேண்டி வருகிறது. எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் பொதுவான நிலைமைகளில் விருந்தினர்களுக்கு மதிப்பு கொடுத்திருந்தும் விருந்தினர்களினுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வருகையின் அசல் நோக்கம் மார்க்கத்தை கற்பதாகும், மேலும் உள்ளத்தையும் சிந்தனையையும் தூய்மையாக்குவதாகும், மேலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான இலக்கை அடைவதாகும் என்பதை அன்னார் விருந்தினர்களின் உள்ளத்தில் நன்கு பதிய வைத்தும் வந்தார்கள். ஆக இந்த நோக்கத்திற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இங்கு விருந்தினர்களாக வருகின்றீர்கள், ஒன்று கூடுகின்றீர்கள். இந்த நோக்கத்தை அடைவதற்காகவே ஜல்சா சாலானாவில் விருந்தினர்கள் வரவும் வேண்டும். இந்த நாட்களில் ஜலசாவில் அமர்ந்து ஜலசா திடலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் சொற்பொழிவுகளையும் ஆழ்ந்து கேளுங்கள். மேலும் அதிலிருந்து பயனடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். விருந்தினர்களுக்கு சில பொதுவான விஷயங்களையும் எடுத்து கூறுகிறேன். நம்பிக்கையாளருக்கு தன்னுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதும் மிகவும் அவசியமாகும். இது போன்ற ஒன்று கூடல்கள் சந்தர்ப்பத்தில் தொலைதூரத்தில் இருந்து மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். நெருங்கியவர்கள், அறிந்தவர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை சந்திக்க வேண்டும், ஒன்றாக அமர வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கிறது. இப்பொழுது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அறிந்தவர்களும் நெருங்கியவர்களும் மட்டுமின்றி பிற நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அறிந்தவர்கள் மற்றும் நெருங்கியவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தனது அருளால் எப்படிப்பட்ட ஜமாத்தை வழங்கியுள்ளான் என்றால், அது நாடுகள் மற்றும் சமுதாயங்களினுடைய எல்லைகள் மற்றும் வேறுபாடுகளை களைந்துவிட்டது. மேலும் ஒரு மகத்தான சகோதரத்துவத்திற்கான அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஜமாத்தினுடைய தொடர்பு, சகோதரத்துவத்தை வலுப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல் இவைகளையும் ஜலசா சாலானாவில் கலந்து கொள்பவர்களினுடைய ஒரு நோக்கமாக அன்னார் கூறியுள்ளார்கள். நாம் ஒரு சமுதாயமாக ஆகிவிட வேண்டும், அதற்கு ஒன்றாக அமர்வதினுடைய தேவையும் உள்ளது என்பது வெளிப்படைதான். பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை சந்திக்க வேண்டியது உள்ளது, இது அவசியமானது. ஒருவர் மற்றவருடனான அறிமுகத்தை அதிகப்படுத்துவது, தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு அவசியம் உள்ளது. ஆனால் முழு நாளும் ஜலசாவினுடைய நிகழ்ச்சிகளை கேட்பதில் நேரத்தை செலவிட வேண்டும். அதன் பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பிறகு பரஸ்பரம் ஒன்றாக அமருங்கள், பேசுங்கள், தொடர்புகளை அதிகமாக்குங்கள். சில வேளைகளில் ஒன்றாக அமர்தல் எந்த அளவுக்கு நீண்டதாக ஆகிவிடுகிறது என்றால், சில பழைய அறிமுகமானவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நீளமான சந்திப்பாக அது ஆகிவிடுகிறது என்றால், அவர்கள் மகிழ்ந்து பேசிக்கொண்டிருப்பதில் முழு இரவும் வீணாகி விடுவதை பார்க்க முடிகிறது. பிறகு ஃபஜர் தொழுகையினுடைய நேரத்தில், தஹஜ்ஜுத் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபஜர் நேரத்திலும் கூட மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களினுடைய கண்கள் திறக்கின்றன. பிறகு சில வேளைகளில் இதனால் ஏற்பாட்டாளர்களுக்கும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அதாவது உணவு உண்பதற்கான கூடாரத்தில் உணவு உண்டவாறு நீண்ட பேச்சுக்களில் மூழ்கி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு நேரத்தை கழித்து விடுகிறார்கள் என்றால், தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது அல்லது அதிக நேரம் ஆகிவிட்டது என்று பணியாளர்கள் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியது வருகிறது. எவ்வாறு இருப்பினும் இதே போன்று வீடுகளில் தங்கக்கூடியவர்களுக்கும் சிரமங்கள் வரலாம். ஆக நடுநிலையை கையாள வேண்டும். விருந்து உபசரிக்கக்கூடியவர்கள் தங்களது பணியை நிறைவு செய்ய வேண்டும்.
அடுத்த வேலைக்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் விருந்தினர்கள் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருந்த விருந்தினர்கள் தொடர்பாகவும் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்னவாக இருந்ததென்றால், அமர்ந்து பேச்சுக்களில் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள், உணவு உண்டுவிட்டால் எழுந்து சென்று விடுங்கள். எனவே குறிப்பாக உணவு உண்ணும் கூடாரத்தில் சில வேளைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது பல ஷிஃப்ட்டுகளாக உணவு பரிமாற வேண்டி வருகிறது. எனவே உடனடியாக சாப்பிட்டுவிட்டு எழுந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் வர முடியும், எளிதாக உணவு உண்ண முடியும். எனவே இந்த விஷயங்கள் இருக்கும் என்றால் பிறகு எந்த வகையான முறையீடுகளும் இருக்காது. மேலும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலில் அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கும். பிறகு இதே போன்று அதிக எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடும் பொழுது சில வேளைகளில் விரும்பத்தகாத விஷயங்களும் உருவாகிவிடுகின்றன. சில வேளைகளில் அமைப்பாளர்களிடத்தில் முறையீடுகளின் காரணமாக விருந்தினர்கள் ஏதேனும் பணியாளரை கடிந்து கொள்கிறார். பிறகு பணியாளரும் அதற்கு பதில் கூறுகின்றார். இவ்வாறு பேச்சு நீண்டு கொண்டே செல்கிறது. பிறகு இவ்வாறு மனக்கசப்புகளினுடைய ஒரு தொடர் ஆரம்பமாகிவிடுகிறது. அது ஒன்றிரண்டு சம்பவங்களாக இருந்தாலும் சரியே, ஆனால் சூழலில் இதன் காரணமாக ஒரு இறுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. மற்றவர்களும் தாக்கத்திற்குள்ளாகின்றார்கள். முறையீடு செய்யக்கூடியவர்கள் அல்லது தவறான விஷயத்தை கூறக்கூடியவர்கள் இங்குள்ளவர்கள் என்றால், அதாவது யூகேவை சேர்ந்தவர்கள் என்றால், பிறகு இந்த தொடர் இன்னும் அதிகமாகிவிடுகிறது. பிறகு வேறு சந்தர்ப்பங்களிலும் அது வெளிப்படுகின்றது. இங்கு மட்டுமல்ல, மற்ற நாடுகளிலும் கூட இதே விஷயம் காணப்படுகிறது. உண்மையான நம்பிக்கையாளர் தொடர்பாக அல்லாஹ் அவர்கள் கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று கூறுகின்றான். கடுமை காட்டுபவர்கள் அல்லது எவர்கள் மீது கடுமை காட்டப்படுகிறதோ இருவருக்கும் நான் கூறுவது, ஜலசாவினுடைய சூழலின் புனிதத்தை முன்னிறுத்துங்கள். விருந்தினரும் கண்டும் காணாத பண்பையும் மன்னித்து கடந்து செல்லும் பண்பையும் கைக்கொள்ளுங்கள். அவர்களினுடைய எண்ணத்தில் அவர்களோடு அநீதியாக நடந்து கொள்ளப்பட்டாலும் பொறுமையை கைக்கொள்ளுங்கள், பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துங்கள். மேலும் பணியாளர்களும் விருந்தினர்கள் தரப்பிலிருந்து கடுமை காட்டப்பட்டாலும் தங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தால் கோபத்தை விழுங்கிவிடுங்கள். இதே போன்று கார்டு செக்கிங் செய்வது, செக்யூரிட்டி போன்றவை உள்ளன. ஏனென்றால் பாதுகாப்பு பரிசோதனைகளும் இன்றைய நாட்களில் மிகவும் அவசியமானதாக உள்ளது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது உள்ளது. அதனுடைய பல்வேறு கட்டங்களை கடப்பதன் காரணமாக சில மக்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால் தாமதமும் ஏற்படலாம். குறிப்பாக பெண்களில் இந்த விவகாரம் அதிகமாக உருவாகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு குழந்தைகளும் உள்ளனர், அவர்களினுடைய பொருட்களும் அதிகமாக உள்ளன. சில வேளைகளில் பெண்கள் எண்ணற்ற பேக்குகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். பிறகு ஒவ்வொரு பேக்கையும் செக் செய்வதில் நேரம் எடுக்கிறது. எனவே பெண்கள் அவர்கள் இன்று அதிகமான பொருள்களை எடுத்து வந்திருக்கிறார்கள் என்றால் பரவாயில்லை. எவர்கள் ஜலசா திடலில் தங்கவில்லையோ, வெளியிலிருந்து வருகிறார்களோ, அவர்கள் எதிர்வரும் 2 நாட்களில் தமது சாமான்களை இயன்ற அளவு குறைவாக கொண்டு வாருங்கள். அதனால் செக்கிங்கில் குறைந்த நேரம் எடுக்கும். குழந்தைகளை உடையவர்கள் குழந்தைகளினுடைய தேவையான பொருட்களை மட்டும் கொண்டு வாருங்கள். அவசியமில்லாத பொருட்களை கொண்டு வராதீர்கள். இதனால் தேவையில்லாமல் தாமதம் ஏற்படுகிறது, நேரம் வீணாகிறது. ஏற்பாட்டாளர்களுக்கும் நேரம் வீணாகின்றது, மக்களுக்கும் நேரம் வீணாகின்றது. பிறகு மக்களுக்கு வரிசையிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியது வருகிறது. பிறகு அவர்கள் ஏற்பாட்டாளர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் சில வேளையில் ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் காரணமாகவே அங்கு தவறு ஏற்படுகிறது. ஏனென்றால் மக்களினுடைய பொருட்கள், சாமான்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதென்றால், நான் கூறியது போன்று சோதனை செய்வதில் நேரம் எடுக்கின்றது.
பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு கட்டளை என்னவென்றால், ஒரு நம்பிக்கையாளர் தொடர்பை துண்டித்துக் கொள்பவர்களோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். எவர்கள் உங்களுக்கு வழங்குவதில்லையோ அவர்களுக்கும் வழங்குங்கள். உங்களுக்கு தேவையுடைய நேரத்தில் அவர்கள் பயனளிக்கவில்லை என்பதனால் அவர்களுடைய தேவை நேரத்தில் அவர்களை பழிவாங்கும் விதத்தில் உதவி செய்யாமல் இருந்துவிடக்கூடாது என கூறினார்கள். எவர் உங்களை ஏசி பேசுகிறாரோ நீங்கள் அவரையும் மன்னித்து விடுங்கள். இங்கு ஏசி பேசுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கோ பணியாளர்களிடம் ஒரு கடமை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஏதேனும் ஒரு பணியாளரிடமிருந்து அறியாமல் ஏதேனும் தவறு நிகழ்ந்து விட்டாலோ அல்லது செக்கிங் செய்யும்போது தாமதம் ஏற்பட்டு விட்டாலோ அல்லது ஏதேனும் கார்டில் ஆட்சேபனை செய்யப்பட்டாலோ அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பரந்த பொறுமையின் பக்கம் நம்மை வழி நடத்துகின்றன. பரந்துபட்ட பொறுமை உருவாகிவிட்டால் எல்லா வகையான சண்டைகளும் விரும்பத்தகாத விஷயங்களும் முடிவுக்கு வந்துவிடும். எனவே விருந்தினர்களுக்கும் டியூட்டி கொடுப்பவர்களுக்கும் கூறிக்கொள்வது என்னவென்றால், பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துவது அவர்களின் கடமையாகும். செக்கிங் செய்பவர்களும் எந்த அளவுக்கு இயலுமோ வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு முயற்சிக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காக ஏற்பாட்டாளர்களுக்கு அதிக பணியாளர்களை நியமிக்க வேண்டி வந்தாலும் நியமித்து கொள்ளுங்கள், குறிப்பாக அதிக கூட்டமுள்ள வேலைகளில். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பரஸ்பரம் அன்பு சகோதரத்துவத்தினுடைய முன்னுதாரணங்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும். இதையே அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் தொடர்பாக கூறியிருக்கின்றான். எனவே சின்ன சின்ன விஷயங்களில் சண்டையிடுவதற்கு பதிலாக நாம் நமது வாழ்வின் நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அது ருக்கு, சஜ்தாக்கள் மற்றும் இறை வணக்கங்களின் மூலமாக கிடைக்கின்றது. ஜிக்ரே இலாஹி செய்வதன் மூலமாக கிடைக்கிறது. இங்கு வந்துள்ள ஒவ்வொரு விருந்தினரும் தமது பயணத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கானதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பணியாளர்களும் நினைவில் கொள்ளுங்கள், விருந்தினர்களும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது ஜமாத் அல்லாத மக்களும் இங்கு வந்துள்ளார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட இங்கு வந்துள்ளார்கள். ஒவ்வொரு விருந்தாளியும் விருந்து உபசரிப்பு செய்பவரும் உயர்வான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அமைதியான முறையில் தப்லீக் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு இதனால் அந்நியர்கள் மீது அதன் நற்தாக்கம் ஏற்படுகின்றது. பிறகு அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் கவனம் பிறக்கிறது. மேலும் இஸ்லாமிய போதனைகளின் சிறப்பின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள். பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கு வரக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதன் பக்கமும் அதிகமாக முயற்சி செய்யுங்கள். மிகவும் அருளுக்குரிய தூய துஆ கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விருந்து உபசரிப்பவரும் விருந்தாளியும் ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறுகிறார்கள் என்றால், எங்கு அவர்கள் எல்லா வகையான அச்சம் மற்றும் கவலைகளிலிருந்து சுதந்திரமாகிறார்களோ அதே வேளையில் ஒருவர் மற்றவருக்கு எப்படிப்பட்ட துஆவை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களை அருளுக்குரியதாக்கும். எனவே அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய தூய மற்றும் அருளுக்குரிய துஆவின் பக்கம் இந்த நாட்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். அதன் மூலமாக நாம் எல்லா புறமும் அமைதி மற்றும் நேசத்தை பரப்பக்கூடியவர்களாகவும், மேலும் இந்த சூழல் முழுக்க முழுக்க இறைவனுக்காக அன்பிற்கும் நேசத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் உரிய சூழலாக மாற்றப்பட வேண்டும். மேலும் எல்லா வகையான சுய நோக்கங்களில் இருந்தும் தம்மை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த நாட்களில் நமது வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொரு விவகாரங்களிலும்
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளின் முன்மாதிரி உள்ளது. விருந்தினர்களினுடைய நடத்தை எவ்வாறு இருந்ததென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமாக்கும் ஆற்றலின் காரணமாக திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையின் மீதும் அமல் செய்வதற்கு முயற்சித்து வந்தார்கள். ஏதேனும் ஒரு விருந்தாளி ஒருவருடைய வீட்டிற்கு வந்தால், வீட்டில் உள்ளவர் திரும்பிச் சென்று விடுங்கள், இப்பொழுது நான் ஓய்வாக இல்லை என்றால் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்லுங்கள் என்ற திருக்குர்ஆனின் கட்டளைக்கு ஏற்ப அமல் செய்ய முயற்சித்து வந்தார்கள். பரந்த சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தினார்கள். ஒரு சஹாபி கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பூர்த்தி செய்பவனாக ஆக வேண்டும் என்று நான் முயற்சித்து வந்தேன். மேலும் ஏதேனும் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ளவர்கள் என்னிடத்தில் திரும்பிச் செல், இப்பொழுது என்னிடத்தில் நேரமில்லை என்றால் நான் மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுவதற்காக அங்கிருந்து திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் கூறுகிறார், நான் முயற்சித்தும் கூட ஒருபோதும் அதுபோன்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. எந்த வீட்டிலும் நான் திருப்பி அனுப்பப்படவில்லை. ஆக இதுதான் விருந்து உபசரிப்பு செய்பவர்கள், அதாவது வீட்டில் உள்ளவர்கள், மேலும் விருந்தாளிகள், அதாவது ஏதேனும் வீட்டிற்கு செல்பவர்கள், இருவர்களினுடைய உயர் நல்லொழுக்கங்களாக இருந்தன. எனவே இதற்கான பரந்த உள்ளம் இருக்க வேண்டும். மனிதனில் இந்த பரந்த மனப்பாங்கு ஏற்பட்டுவிட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் அவன் கண்டுகொள்வதில்லை. சலாம் தொடர்பாக நான் கூறினேன். ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறுவது தொடர்பாக, இது தொடர்பாக இன்னொரு விஷயத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சலாம் கூறும் நடைமுறையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒருவரை அறிந்திருந்தாலும் சரி அல்லது அறியாவிட்டாலும் சரி அவருக்கு சலாம் கூறுங்கள். சலாம் கூறும் வழிமுறையை பின்பற்றுவதற்கு எந்த அளவு செல்ல வேண்டுமென்றால், நீங்கள் ஒருவரை அறிந்தாலும் சரி அல்லது அறியாவிட்டாலும் சரி அவருக்கும் சலாம் கூறுங்கள். ஆக இதுபோன்ற சலாம் கூறும் வழக்கம் உருவாகிவிட்டால் ஜமாத் அல்லாத விருந்தினர்கள் மற்றும் புதிதாக இணைந்தவர்கள் ஆகியவர்களினுடைய உள்ளத்திலும் ஒரு நற்தாக்கம் ஏற்படும். மேலும் இந்த தூய சூழலிலிருந்து அவர்கள் அதிகமாக பயனடையக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை புகழக்கூடியவர்களாகவும் ஆவார்கள். மேலும் புதியவர்களும் இதன்படி அமல் செய்பவர்களாக இருப்பார்கள். மேலும் மிகச்சிறந்த முறையில் ஜமாத் அமைப்பால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். சில இடங்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று அவர்களுக்கு முறையீடு உள்ளது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு சம்பவத்தை முன்வைக்கிறேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ஜங்கே முகத்தஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் மற்றும் கிறித்தவர்களுக்கு இடையிலான விவாதத்தின் போது எங்கு தங்கியிருந்தார்களோ ஒரு நாள் அன்னாரோடு இவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டது. அதாவது பணியாளர் கூறுகிறார், ஒரு நாள் விருந்தினர்கள் அதிகம் இருந்த காரணத்தினால் ஏற்பாட்டாளர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு வைக்க மறந்துவிட்டார்கள். இரவினுடைய ஒரு பகுதி கழிந்து விட்டது. அன்னாருக்கு உணவு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததற்கு பிறகு உணவு தொடர்பாக கேட்டபோது ஏற்பாட்டாளர்கள் மிகுந்த பதற்றத்துக்குள்ளாயினார்கள். இது என்ன ஆகிவிட்டது என்று அவர்களுடைய கைகால்கள் நடுநடுங்கின. உணவு எடுத்து வைக்கப்படவில்லை. பஜாரும் இப்பொழுது அடைத்திருப்பார்கள். மிகவும் தாமதமாகிவிட்டது. அங்கிருந்தும் ஒன்றும் வாங்கி வர இயலாது என்று பதறினர். எவ்வாறு இருப்பினும் இந்த நிலைமை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னார் இவ்வாறு பதற்றமடைய வேண்டிய தேவை என்ன உள்ளது என்று கூறினார்கள். உணவு விரிப்பில் பாருங்கள், அங்கு ஏதேனும் மீதம் இருந்தால் அதுவே போதுமானது, அதை எடுத்து வாருங்கள் என்றார்கள்.
உணவு விரிப்பை பார்த்தபோது அங்கு ஒரு சில ரொட்டி துண்டுகளை தவிர வேறு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. குழம்பும் இல்லை. அன்னார் கூறினார்கள், நமக்கு இதுவே போதுமானதாகும். மேலும் அன்னார் அதையே சாப்பிட்டார்கள். ஆக இதுதான் எல்லாரையும் விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த, அன்னாரினுடைய சுன்னத்தின்படி அமல் செய்தவர்களாக இருந்த ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முன்மாதிரியாக இருந்தது. எனவே அன்னாரின் ஜமாத்தில் இணைந்ததாக வாதம் செய்யும் நாமும் பொறுமை, பரந்த மனம், நன்றி உடைமையினுடைய உணர்வுகளை எப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த 3 நாட்களில் எவருக்கேனும் விருந்து உபசரிப்பில் ஏதேனும் குறை இருந்துவிட்டால் அதை கண்டுகொள்ளாதீர்கள். மேலும் ஏற்பாட்டாளர்கள் மீது அதிகம் குற்றம் சுமத்தாதீர்கள். என்ற அளவு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே ஏற்பாட்டாளர்களினுடைய முயற்சியாக இருக்கிறது. ஆனால் விருந்தினர்கள் தரப்பிலும் எந்த வகையான கோபம் கொள்ளுதலோ முறையீடுகளோ இருக்கக்கூடாது. நல்லெண்ணத்தோடு சீர்திருத்துவதற்காக கவனமூட்ட விரும்பினால் பிறகு என்ன ஆலோசனைகளை கொடுக்க வேண்டுமோ உங்களுடைய ஆலோசனைகளை அனுப்பலாம். அதன் மூலம் எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் அதிக வசதிகளுக்கான ஏற்பாடு செய்ய முடியும். இது தவிர நான் கவனமூட்ட விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த நாட்களில் பல்வேறு வகையான கண்காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐரோப்பா மற்றும் UK-விற்கு சுற்றுப்பயணம் செய்து இவ்வருடம் 100 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதற்கு UK-வினுடைய ஜமாத் தலைமையக ஆர்கைவுடன் இணைந்து ஒரு கண்காட்சிக்கான ஏற்பாடையும் செய்துள்ளது. அதை கண்டிப்பாக பாருங்கள். 100 வருட வரலாறாகும். UK மற்றும் ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பானதாகும். இதேபோல் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன்ஸ் உடைய கண்காட்சியும் உள்ளது. ஆர்கைவ் மற்றும் தப்லீக் துறைகளினுடைய கண்காட்சிகள் உள்ளன. மஹ்ஸனே தசாவீர் புகைப்படங்களினுடைய கண்காட்சி உள்ளது. இந்த அனைத்து கண்காட்சிகளும் பார்க்கப்பட வேண்டியவைகளாகும். அவர்கள் நல்ல முறையில் வடிவமைத்து இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓய்வு நேரத்தில் இங்கும் அங்கும் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக இந்த கண்காட்சிகளை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதே போன்று ஏற்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல் என்னவென்றால், சில இடங்களில் இப்பொழுது உலகில் கோவிடினுடைய நோயாளிகள் அதிகமாக தென்பட துவங்கியுள்ளனர். இங்கும் கூட சில இடங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இங்கு பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் வந்துள்ளார்கள். எவரேனும் கோவிடினுடைய கிருமிகளை கொண்டு வருவதற்கான சாத்தியம் உள்ளது. எனவே நுழைவு வாயில்களில் தற்காப்பு நடவடிக்கையாக ஹோமியோபதி மருந்து வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொருவரும் நுழைவு வாயில் வழியாக உள்ளே நுழையும் பொழுது ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு மருந்து வழங்கினால் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்களாகவே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைவரையும் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் பாதுகாப்பாக வைப்பானாக, எல்லா வகையான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பானாக. இதே போன்று பாதுகாப்பிற்கான ஏற்பாடு நான் முன்பும் கூறினேன். செக்யூரிட்டியினுடைய ஏற்பாட்டில் எல்லா ஆண்டும் நான் கூறுவது, எல்லாவற்றையும் விட அதிகமாக தம்முடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் ஒரு கண் வைத்திருப்பது நம்முடைய பெரிய செக்யூரிட்டி ஆகும். ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதுதான் மிகப்பெரிய செக்யூரிட்டி ஆகும். இவ்வாறு இருந்துவிட்டால் பிறகு எந்த ஒரு எதிரிக்கும் எந்த வகையான தீமையை பரப்புவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்காது. அதேபோல் தேவையில்லாத பொருட்கள், பேக் போன்றவைகள் எங்கேனும் தென்பட்டால் ஏற்பாட்டாளர்களுக்கு தகவல் தெரியுங்கள். மேலும் எந்த நபரிடமும் சந்தேகத்திற்குரிய செயல்களை கண்டாலோ அப்பொழுதும் ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த நாட்களில் செக்யூரிட்டியின் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்துங்கள். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ்வின் அடைக்கலமாகும். அவனுடைய அடைக்கலத்தை பெறுவதற்கு துஆக்கள் மற்றும் இறைவனை நினைவு கூறுதலின் பக்கம் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த 3 நாட்களில் இதன் பக்கம் அழுத்தம் கொடுங்கள். அல்லாஹ் இதற்கேற்ப அமல் செய்வதற்கான நல்வாய்ப்பை உங்கள் அனைவருக்கும் நல்குவானாக. மேலும் இந்த ஜலசா எல்லா வகையிலும் எல்லாருக்கும் அருள் புரியதாக இருக்கட்டுமாக.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم